உலகெங்கும் உள்ள கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் சார்பாக இங்கே வர பக்தர்களை நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை சொல்கிறாங்க. இங்கே வர பக்தர்களும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. அவங்க வாயால் அதை சொல்லும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அது நடக்கும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்காங்க. சார் உங்கள் பேர்? ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசம். அம்மா? மஞ்சுளா. நீங்கள்? ஹேமாவதி. ஹேமாவதி. பாப்பா பையன் தருண். நீங்கள் எத்தனை வருஷமாக சார் கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 2014 வரோம். 2014 வரீங்க. உங்கள் வீடு? எங்கள் வீடு சாரதி நகரில் இருக்கு. சரி. நீங்கள் முதலாக வரும்பொழுது யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு. அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை முடிஞ்சிருக்குங்களா இங்கே வந்ததுக்கப்புறம்? அப்படி நினச்சது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதால அதுக்கப்புறம் நாங்கள் வர ஆரம்பிச்சிங்க. நீங்கள் முதல்ல வரும்பொழுது ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒன்று நடக்கணும்னு வேண்டுதல் வச்சுருப்பீங்க. என்ன வேண்டுதல் வச்சிங்க? மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு நல்லபடியாக மேரேஜ் நடக்கணும். அது நல்லபடியாக எல்லாமே. பையன் இப்போ எங்கே வேலை செய்கிறான்? பையன் வந்து ஒரு கம்பெனியில் வந்து சீனியர் இன்ஜினியராக இருக்கான். சரி. நீங்கள் வேண்டின மாதிரி நடந்தது உங்களுக்கு. அப்புறம் பொண்ணுக்கு நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சுதுங்களா? முடிஞ்சிருச்சு. சரி. அதுக்கப்புறம் என்ன வேண்டுதல் வச்சிங்க? அதுக்கப்புறம் பையன் வந்து பொண்ணுக்கு வந்து மகனா பிறக்கணும்னு வேணும், ஆண் மகனா. அதே மாதிரி பையன் வேணும்னு நினைச்சீங்க. அதே மாதிரி ஆண் பையனே வந்து பிறந்துட்டான். பையன் பிறந்துட்டா என்ன பேர் வச்சிருக்கீங்க? பாப்பா சாயின்னு வச்சிருக்கீங்க பேர். குழந்தைய சாமி வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் பேர் வச்சதுனால அவரே அவனை வளர்த்தி கொண்டுட்டு வந்துடுவார். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன வேண்டுதல் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு இனிமேல் கொண்டு வாழ்க்கையில் நல்ல சுபீட்சமாக இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். கடை திறந்துருக்கோம், கடை நல்லபடியா. ஓ, கடை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? விவேகானந்தா மெயின் ரோட்ல கடை வச்சிருக்கோம். ஓ, சரி சரி சரி. என்ன கடை வச்சிருக்கீங்க? ரெடிமேட் கடை, துணி கடை. துணி கடை. இப்போ ஓரளவுக்கு போதுங்களா? அது நல்லா நடக்குது. மன திருப்தி இருக்கு. மன திருப்தி இருக்கு. இப்போ பையனுக்கு மேரேஜ் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல. அதுக்கோசம் வேண்டிட்டு இருக்கோம், நல்ல இடமா அமையணும்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ அவர் வந்து என்ன வயசு ஆகுது அவருக்கு? 24 வயசு ஆகுது. 24 வயசு ஆகுது. அப்போ கூடிய சீக்கிரம் ஒரு 20, 25, 26 வயசுக்குள்ள அவனுக்கு ஒரு நல்ல இடம் முடியறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கேற்ற பொண்ணு வந்து அமையும். நீங்கள் அவர்கிட்ட அந்த வேண்டுதலை வச்சுட்டு போங்க, நிச்சயமாக அவர் முடிச்சு கொடுப்பாரு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேன்மை அடைஞ்சிருக்கீங்க பாபாவால் அப்படின்னு சொல்லும்பொழுது பையனுடைய வாழ்க்கையும் அவர் கொஞ்சம் நல்லபடியாக திருப்பி விடுவார் அப்படின்றது தான் உண்மையான வாக்கு. மேற்கொண்டு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க கடவுள்கிட்ட? நல்லபடியா இருக்கணும், அவ்வளவுதான். பெரிய ஆசைலாம் கிடையாது. நல்லபடியா நோய் நொடியும் இல்லாம அது வச்சா நோய் இல்லாம வாழ்ந்தாலே ஒரு பெரிய வாழ்க்கை தான் நமக்கு. எனக்கு சுகர் பிபிலாம் இருக்கு. இங்க வந்ததுல இருந்து எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே. சுகர் பிபி எல்லாமே இருக்கு. அதுதான் முக்கியமானது. இப்போ எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. ஏதோ நினைக்க தொட்டு ஏதோ நடக்குது, ஏதோ சந்தோஷமா இருக்கும், அதுதான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க அடுத்தது என்ன வேண்டியதில்லை? பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்களா? வேலைக்கு போறீங்களா நீங்க? ஓகே ஓகே. அவர் என்ன வேலை செய்கிறாரு? பேங்க்கில் வேலை செய்கிறாரு. ஓகே சார். நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் லைஃப்பில் இன்னும் பல விஷயங்களை நீங்கள் வந்து முன்னேற்றமான பாதைக்கு வருவீங்க. அப்போவும் வந்து சாமிக்கு ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்த்தோன்னா அவங்களுக்கும் அது முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கே வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.